1965ஆம் ஆண்டு, அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து முக்கிய பங்கு பொள்ளாச்சி வைக்கு. அது எப்படிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், விளக்கமாக சொல்லுங்களேன். 1965 ஜனவரி 26 என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களும் அன்றைக்கு இருந்த தமிழ் மொழி ஆர்வலர்களும் துக்க நாளாக அறிவித்து துக்க நாளாக அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். ஏன் மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள் என்றால், அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கு அது தெரிய வேண்டும். நேரடியாக எங்களுக்கு இந்திய திணிப்பு என்பது எங்கள் மேல் இறங்கியது. கல்லூரியிலும் உயர்நிலைப்பள்ளியிலும் படிப்பிலே இந்தி என்பது திணிக்கப்பட்டது. அதை நாங்கள் 1962ஆம் ஆண்டிலே அந்த நிலை வந்தது. அப்பொழுதும் நாங்கள் அதை எதிர்த்தோம். அப்பொழுது இருந்த நிலையை விட 1965 அது மிகவும் கடுமையானதாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஜவஹர்லால் நேரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். தமிழக மக்கள் அல்லது இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை இந்தி என்பது அவர்கள் மேல் திணிக்கப்பட மாட்டாது என்று அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் பாராளுமன்றத்தில். 1964 ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலமானதற்கு பின்பு லால் பகதூர் சாஸ்திரி பிரதம அமைச்சராக வந்தார் டெல்லி பாராளுமன்றத்தில். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக வந்த பிறகு அந்த இந்தி திணிப்பு என்பதை சட்ட வடிவமாக்க முனைந்தார். அதற்கான முன்வரைவு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் அறிஞர் அண்ணா அவர்கள் உணர்த்திய பிறகு தமிழகம் இந்தி திணிப்பை எதிர்த்து போர்க்கோலம் பூண்டது. அதில் அனைத்து கட்சிக்காரர்களும் இருந்தார்கள், காங்கிரஸ்காரர்களை தவிர. அப்பொழுது 1965 ஜனவரி 26 என்பதை குடியரசு நாளாக கொண்டாடப்படுவதை ஒரு துக்க நாளாக அறிவித்தார் அண்ணா. அதை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் 25ஆம் நாளே காலத்தில் இறங்கினார்கள் மதுரையில். முதல் போராட்ட காலம் என்பது மதுரை மேலமாசி வீதியில் ஊர்வலமாக வந்த மாணவர்களை காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்த சிலர் தாக்கினார்கள். அதில் பல மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளிலே சேர்க்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் 1965 ஜனவரி 26ஆம் நாள் தமிழகம் எங்கும் இந்திய எதிர்ப்பு ஊர்வலங்கள் கலர்ந்தெழுந்தன. அதில் பொள்ளாச்சியிலே நாங்களும் ஊர்வலம் நடத்தினோம். ஊர்வலத்தை ஒரு மாணவர் தலைவர் என்ற முறையிலே நான் வழிநடத்தி சென்றேன். கல்லூரியில் 1000 மாணவர்கள் படிக்கிற ஒரு கல்லூரி அது. நகரத்தின் பல வீதிகளிலுமே மாணவர்கள் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் கட்சி ஏற்றியிருந்த கொடிக்கம்பம் என்பது ஒரு 30 அடி உயரத்தில் இருந்த ஒரு பெரிய கொடிக்கம்பம். அதில் இருந்த கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடியை ஏற்றினோம். அது எங்களுடைய எதிர்ப்பின் அடையாளமாக முதலில் அந்த செயலை செய்தோம். அதிலிருந்து எங்களுடைய போராட்டம் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் ஊர்வலம் போவது, உண்ணாவிரதம் இருப்பது, ரயில் மறியல் செய்வது, இந்தி எழுத்துக்களை எங்கெல்லாம் ஒன்றிய அரசனுடைய அலுவலகங்களிலே இந்தி எழுத்துக்கள் வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் அழிப்பது என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய செயல் திட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். போராட்ட வடிவங்கள் தினந்தோறும் மாறிக்கொண்டிருந்தன. அப்பொழுது நிறைய துண்டு பிரசுரங்கள், பொதுமக்களில் ஆர்வமுள்ளவர்கள் நிறைய பேர் எங்களுக்கு நாங்கள் கேட்கின்ற அளவுக்கு 5000 10,000 நோட்டீஸ்கள் அடித்து கொடுப்பார்கள். நாங்கள் அந்த நோட்டீஸ்களை, அதாவது கைத்துண்டு பிரசுரங்களை கொண்டு போய் வீடுதோறும் பட்டி தொட்டியெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். இதில் முக்கியமான மற்ற ஊர்களிலே நடைபெறாத ஒரு நிகழ்வு பொள்ளாச்சியிலே என்ன நடந்தது என்று சொன்னால், பொள்ளாச்சியில் இருந்த போராட்ட வடிவங்கள் என்பது மிகவும் சாத்வீகமாக அமைதியான முறையில் தான் நடந்து கொண்டிருந்தது. எந்த இடத்துலையும் வன்முறை என்பது துளியளவு கூட இங்கே இல்லை. இங்கே எங்கள் கல்லூரியின் நண்பர்கள் சிறந்த ஓவியர்களாக இருந்தார்கள். அதிலே ஒருவர் சண்முக சுந்தரம். அவருக்கு இப்பொழுது 80-81 வயசு ஆகிறது. என்னுடைய வயது தான் அவருக்கும். அவர் இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த ஓவியர். அவர் அதிகம் அதிர்ந்து பேச மாட்டார். இன்னொருவர் இருந்தார் தனபால் என்று. அவர் இறந்து விட்டார். 2 தனபால்கள் இருந்தார்கள். ஒரு தனபால் என்னோடு இங்கே
நாச்சிமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியின் தொழில் கல்லூரியினுடைய படித்த ஒரு மாணவர் அவர் நாங்கள் வந்து கோவை மாவட்ட மாணவர் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குழுவினுடைய மாவட்ட அமைப்பில் நான் செயலாளராகவும் அவர் துணைத் தலைவராகவும் இருந்தோம். இன்னொரு மாணவர் சின்னப்பன் என்று இருந்தார். அவர் எங்கள் கல்லூரியினுடைய மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். நாங்கள் இப்படி போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது பிப்ரவரி மாதத்திலே ஒரு நாள், சுமாராக சொல்வதென்றால் 9ஆம் தேதி இருக்கலாம், அதற்கு முன்பே பல ஊர்களிலும் துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றன. நெல்லிக்குப்பம், குமாரபாளையம், பவானி, சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற இடங்களிலே துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றன. பொதுமக்களை நோக்கி போலீஸ் சுட்டார்கள். அதில் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து திருப்பூரில் ஒரு காவல் அதிகாரியையும் ஒரு காவலரையும் கட்டை வண்டியிலே போட்டு உயிரோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். மக்களை நோக்கி சுட்டதிலே மக்கள் 5 பேர் மாண்டதினால் ஏற்பட்ட கோபத்திலே மக்கள் அப்படி செய்தார்கள். கோவையிலே, திருப்பூரை தொடர்ந்து கோவையிலே நடந்த போராட்டத்திலே சில வன்முறைகள் வெடித்தன. ஆயா துஃபான் புயல் வந்தது என்று ஒரு இந்தி திரைப்படம் நாஸ் தியேட்டரில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நாஸ் தியேட்டருக்கே வெகுண்டெழுந்த மக்கள் தீ வைத்து கொளுத்தினார்கள். இது போன்ற சம்பவங்களெல்லாம் பல்வேறு ஊர்களிலே நடந்தன. ஆனாலும் கூட தமிழ்நாட்டிலே பொள்ளாச்சி மிகவும் அமைதியான முறையிலே தான் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். எந்த வன்முறைக்கும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. சில பேர் ரயில் பாலங்களை வெடி வைத்து தாக்க வேண்டும் என்று கோரினார்கள். சில பேர் அரசாங்க பேருந்துகளை கொளுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் நாங்கள் தவிர்த்து வந்தோம். நாங்கள் செய்த மக்களிடத்தில் எழுச்சி ஊட்டுவதற்காக நாங்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த ஓவியர்களை பற்றி சொன்னேன் அல்லவா, சண்முகம், தனபால் போன்றவர்களெல்லாம் அவர்களை கொண்டு அப்பொழுது மாலைமணி, முரசொலி, திராவிட நாடு போன்ற பத்திரிகைகளிலே தங்களை மாய்த்து கொள்கின்ற, பெட்ரோல் ஊற்றி தங்களை தாங்களே கொளுத்தி கொள்கின்ற ஈகியர்கள், தியாகிகளுடைய அந்த படங்கள் வெளியிடப்படும். அந்த படங்களை எடுத்து நாங்கள் அப்படியே உயிரோவியங்களாக வரைந்து பெரிய பெரிய தட்டிகள், 6 அடிக்கு 4 அடி அகலம் இருக்கக்கூடிய தட்டிகள், ஒரு 5-6 தட்டிகள் செய்வோம். எங்களிடத்துல காசு இருக்காது. எங்களுக்கு உதவி செய்ய பொதுமக்கள் நிறைய பேர் முன் வந்தார்கள், வணிகர்களெல்லாம். அப்போ அந்த ஓவியங்களை எங்கே வரைகிறோம், எப்படி செய்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. சாதாரண கருப்பு மை, சிவப்பு மை, நீலமை என்று எழுதுகிற மைகளை கொண்டு தான் அந்த ஓவியங்களை நாங்கள் தீட்டினோம். அதுக்கு கீழே நாங்கள் எழுதிய வாசகங்கள் பொதுமக்களை உணர்ச்சிகளை செய்யும். அந்த மாதிரி வாசகங்களை எழுதினோம். கீழப்பழுவூர் சின்னசாமி தொடங்கி அரங்கராசன் வரைக்கும், சிதம்பரத்திலே துப்பாக்கி சூட்டிலே மாண்டு போன ராஜேந்திரன் உருவம் வரைக்கும் எல்லாவற்றையும் நாங்கள் ஓவியங்களாக தீட்டி ஊரினுடைய முக்கியமான கேந்திரமான பகுதிகளில் பல பகுதிகளில் வைத்தோம். இதை தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பார்த்து ஆவேசமடைவார்கள். காவலர்களால், போலீஸ்கார்களால் அந்த தட்டி எங்கே இருந்து எழுதப்படுகிறது, எங்கே இருந்து வருகிறது என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த தட்டிகளை அகற்றி கொண்டு போவார்கள். போலீஸ்காரர்கள் மிகுந்த சிரமப்பட்டு நாங்கள் மீண்டும் 2 நாளில் மீண்டும் தட்டிகளை வைப்போம். அதுதான் எங்களுடைய பிரச்சார வாகனமாக இருந்தது. அந்த தட்டிகள் மிகுந்த எழுச்சியை நகர மக்களிடத்திலே உண்டாக்கியது. பட்டி தொட்டிகளெல்லாம் நள்ளிரவு நேரம் வரை நாங்கள் போய் செய்த பிரச்சாரம் என்பது, பரப்புரைகள் என்பது கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் ஏன் மாணவர்கள் இந்தியை எதிர்த்து போராடுகிறார்கள் என்ற காரணத்தை விளக்கியது. பொதுமக்களும் அதில் ஆர்வம் கொண்டவர்களாக மாறினார்கள். இந்த சூழ்நிலையில் இந்திய எழுத்துக்களை அழிப்பது என்ற ஒரு ஆணை எங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. எங்களுடைய மாணவர் உயர் அமைப்புகளிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ரயில் நிலையங்கள், எல்ஐசி, வங்கிகள், வருமான வரி அலுவலகங்கள் எங்கெல்லாம் இந்திய எழுத்துக்கள் தென்படுகிறதோ அங்கெல்லாம் அழிப்பது என்ற ஒரு திட்டத்தோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் களமிறங்கினோம். அப்படி நாங்கள் ஒரு நாள் பொள்ளாச்சியில் இருக்கிற மைய
தலைமை அஞ்சலகத்தினுடைய பெரிய அந்த அறிவிப்பு பலகையை நாங்கள் தார் பூசி அழிக்க முயன்றோம். அப்பொழுது போலீஸ்காரர்களால் கடுமையாக தாக்கப்பட்டோம். அந்த அடி எங்களுடைய தோளிலேயும் முதுகிலேயும் கைகளிலேயும் தொடையிலேயும் விழுந்தது. நல்ல வேளையாக யாரும் அன்றைக்கு மண்டை உடைந்து காயமடையவில்லை. உயிர் பிழைத்தோம், சிதறி ஓடினோம். அப்படி போனபோது என்னுடைய வாகனம், சைக்கிள் வாகனமெல்லாம் நொறுக்கப்பட்டது. உயிர் பிழைத்து வந்தோம். ஆனால் அன்று மாலையே எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்று சொன்னால், நான் முதல் குற்றவாளி, அடுத்து தனபால் என்கிற அந்த பாலிடெக்னிக் மாணவர் இரண்டாவது குற்றவாளி, என்னுடன் இருந்த இன்னொரு சின்னப்பன் என்பவர் மூன்றாவது குற்றவாளி, முத்துசாமி என்கிற இன்னொரு மாணவர் நான்காவது குற்றவாளி என்று நீங்கள் 4 பேர்களுக்கும் கைது பிணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக அறிந்தேன். வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதிருந்து எங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய மிகவும் நெருக்கமான ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் PK தர்மலிங்க கவுண்டர் என்பவர் எனக்கு வேண்டியவர்களை அழைத்து என்னை கொண்டு போய் அவருடைய தம்பியிடத்தில் சொல்லி என்னை ஒழித்து வைக்க சொல்லி சொன்னார். அவர் இன்னொருவர் சுதந்திர பார்ட்டியை சேர்ந்தவர், வெங்கடசாமி நாயுடு என்று. அவர் போக்குவரத்து பொதுப்பணித்துறையிலே ரோடு இன்ஜின் டிரைவராக இருந்தவர். அவரும் சுப்பிரமணிய கவுண்டர் என்பவரும் என்னையும் இன்னும் 2 பேரையும் அழைத்து கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டார்கள். எதற்கென்று தெரியவில்லை. அவர் வீட்டுக்கு போன பிறகு தான் தெரிந்தது எனக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்ப விவரமே. 2 நாள் அவர் வீட்டிலே நான் தலைமறைவாக வைக்கப்பட்டிருந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு நான் அன்று காலை வெளியே வந்த பொழுது வீட்டிலே இருந்தேன். காலை 9:30 மணிக்கு முதலில் துப்பாக்கி சூட ஆரம்பித்தது. அதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், நாங்களெல்லாம் 9ஆம் தேதி வாக்கில் காவல்துறையால் தாக்கப்பட்ட பொழுது பிறகு அதில் என்னோடு இருந்த ஒரு மாணவன் அல்ல, ஆனால் ஒரு இளைஞன் என்னோடு படித்தவன். அவர் 7வது வரை என்னோடு படித்தவன். அவன் பெயர் பாலசுப்ரமணியம். அந்த பாலசுப்ரமணியத்திலே என்ன சொல்லியிருந்தேன் என்றால், இரவோடு இரவாக இந்த பெயர் பலகையை, தலைமை தபால் அலுவலக அஞ்சலகத்தினுடைய பெயர் பலகையை இழுத்து கீழே சாய்த்து விட வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய என்று சொல்லியிருந்தேன். எப்படி என்றால், 2 கயிறுகள் கொண்டு வந்து பெரிய கொக்கிகளை போட்டு, வடக்கயிறுகளை போட்டு இரவோடு இரவாக அந்த பலகையை இழுத்து கீழே போட்டு விட்டு அழிப்பது, அந்த எழுத்துக்களை அழிப்பது, இந்திய எழுத்துக்களை அழிப்பது என்பது எங்களுடைய திட்டம். ஆனால் அன்று இரவே நான் தலைமறைவு வாழ்க்கைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானேன். அந்த பிப்ரவரி 12ஆம் தேதி காலையிலே நான் வரும்பொழுது சொல்லி கொண்டு வருகிறேன். இவன் வழியிலே ஒரு இடத்துல ஒரு சிகை அலங்காரம் செய்யும் கடையிலே காத்திருந்தான். அந்த பாலுவிடம் சொல்லிவிட்டு வந்தேன். அந்த பாலு மிகவும் தீவிரமான ஒரு போர்க்குணம் கொண்டவன். ஒரு பெட்டி நிறைய ஜெலட்டின் கொண்டு வந்தான். பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்திலே அப்பொழுது சுரங்கப்பாதை வெட்டுவதற்காக வெடி வச்சு வெடிப்பார்கள். அந்த ஜெலட்டின் பெட்டியை கொண்டு வந்தான். பாலத்துக்கு, ரயில் பாலத்தை உடைக்க வேண்டும் என்று. இது தீவிரவாதத்துக்கு போய்விடும் என்று கருதிய நான் அதை வாங்கி பத்திரமாக ஒரு இடத்தில் ஒழித்து வைத்து விட்டேன். நாளைக்கு செய்யலாம், நாளான்னைக்கு செய்யலாம் என்று அவனை தள்ளி போட்டுக்கொண்டு. ஆனால் இந்த பெயர் பலகை எழுத்து சாய்த்து விட வேண்டும் என்கிற தீவிரத்தில் அன்றைக்கி காலையில் இருந்தான். அப்போ நான் சொன்னேன், பாலு இன்றைக்கு அமைதியாக இரு. காவல்துறை எங்களை வேவு பார்ப்பதற்கு சில காவலர்களை, சிஐடிகளை வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் காவல்துறையில் எங்களுடைய மாணவர்களுடைய தகப்பனார்கள் சில பேர் எங்களுக்கு வேவு சொல்கிறார்கள், நாங்களும் வைத்திருந்தோம். அப்பொழுது மாலை முரசு நிருபராக இருந்தவர் என்னுடைய மாமா, தினத்தந்தி நிருபராக இருந்தவர் என்னுடைய சித்தப்பா வேல்முருகன், ஒருவர் சண்முக சுந்தரம். அதுபோக தினமணியில் இருந்த நிருபரும் எனக்கு வேண்டியவர். இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்த ஒரு பெரியவர், அவர் ஒரு பிராமணர், அவரும் எனக்கு வேண்டியவர். அவர்களெல்லாம் அவ்வப்பொழுது நிலவரங்களை எங்களுக்கு சொல்வார்கள். இதை அறிந்து கொண்ட நான் பாலுவிடம், பாலு இன்றைக்கு கொஞ்சம் நிலைமை சரியில்லை, அதனால் இன்றைக்கி அமைதியாக இரு, எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு மணி நேரத்தில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அப்பொழுது அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்ட நான் என்னுடன் இருந்த தோழர்களோடு, போலீஸ் துப்பாக்கி சத்தம் போல் கேட்கிறது என்று சொன்னேன். இல்லை, யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்க என்று சில நண்பர்கள் சொன்னார்கள்.
எதற்கு நம்ம பார்த்து விட்டு வந்து விடுவோம் என்று நான் கிளம்பும்போது என் வீட்டை சுற்றி ஒரு 100-200 பேருக்கு மேலே இருப்பார்கள். நாங்கள் உயிரோடு இருக்கோமா, வெளியே போயிட்டோமா? அப்போ சொல்கிறாங்க இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துகிறது என்று. நாங்கள் விழுந்தடித்து கொண்டு போய் பார்த்தோம். பார்க்கும் பொழுது ஊரே புகை மண்டலமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் புகை. எப்படி புகை வருகிறது என்று நாங்கள் பார்த்தபோது மக்கள் அவரவர்கள் வீட்டு முன்னால் இருந்த வெயிலுக்கு போடப்பட்டிருந்த பந்தல்களை எல்லாம் இழுத்தா ரோட்டிலே போட்டு தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். சந்தை, பொள்ளாச்சியினுடைய மிகப்பெரிய வார சந்தை காந்தி வார சந்தை. 1939 காந்தி பொள்ளாச்சிக்கு வந்த பொழுது அதன் நினைவாக அந்த சந்தைக்கு காந்தி வார சந்தை என்று பெயர் சூட்டினார்கள். ஆசியாவிலே பெரிய சந்தை அது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூடுகிற சந்தை. அந்த சந்தையில் இருக்கிற நிறைய பந்தல்கள் எரிகின்றன. புளிய மரங்களெல்லாம் எரிகின்றன. அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது, சிறிது நேரத்தில் அந்த துப்பாக்கி சூடு என்பது வேறு விதமாக ஒலி எழுப்ப ஆரம்பித்தது. படபட 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 என்று. போலீஸ் துப்பாக்கி என்பது டொப்பு டொப்பு என்று கேட்கும். இது படபட படபட என்று கேட்க ஆரம்பித்த போது வேறு ஏதோ விபரீதம் நடக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். அப்பொழுதுதான் ஒரு ஓடி வந்த நேரத்தில் சொன்னார், பாலன் துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகி விட்டான் என்று. பாலனை பற்றி பிறகு சொல்கிறேன். அந்த பாலன் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், எங்களையெல்லாம் எதிர்பாராமல் இன்னும் சில மாணவர்களை கூட்டிக் கொண்டு அவன் அந்த அஞ்சலகத்துக்கு முன்னால் போய்விட்டான், கையில் தார் சட்டியோடு. அதில் ஒரு மாணவன் நான் அதை அழிக்கிறேன் என்று சொல்ல இவன் தார் சட்டியை கையில் பிடித்து கொண்டு அவனை மேலே ஏற்றி விட்டுருக்கான். கொஞ்சம் போர்டு அந்த அஞ்சலகத்தினுடைய பெயர் பலகை உயரத்திலே இருக்கும், ஒரு 2 ஆள் உயரத்திலே இருக்கும். அப்போ அந்த பையன் மேலே ஏறி நின்று அந்த எழுத்துக்களை அழிக்கிறான். இந்த பாலசுப்ரமணியம் கையில் இருக்கிற தார் சட்டியை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது வந்த காவல்துறை, இறங்கு, இல்லை என்றால் சுட்டு விடுவேன் என்று சொல்ல, அந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறான், எங்கே சூடு பார்க்கலாம் என்று மாறை திறந்து காட்டியிருக்கிறான். சுடவும் அந்த பையன் அங்கேருந்து கீழே விழுந்து விட்டான். அவன் கீழே விழுந்தவும் பாலுவுக்கு அப்பொழுதுதான் உரைத்திருக்கிறது, அபாயம் வந்து விட்டது என்று. அவன் தார் சட்டியை போட்டுவிட்டு ஓடி இருக்கிறான். ஓடும் பொழுது போலீஸ் சுடவும் காலை பார்த்து சுட்டிருக்கார்கள். அவனுடைய குதிகாலில் அந்த குண்டு பாய்ந்து வெளியே போய்விட்டது. தாலுக்கா அலுவலகத்தின் முன்னாலே கிடந்த மண்ணிலே பாலு விழுந்து விட்டான். உயிரற்ற பணம் போல் கிடக்கிறான். பிறகு அந்த இராணுவம் வந்ததும், மதுக்கரையிலேருந்து இராணுவம் வருகிறது. அவர்கள் இந்த மிஷின் கன்னை, அதாவது எந்திர துப்பாக்கியை லாரியின் பின்பக்கம் மாட்டியிருக்கிறார்கள். மாட்டிக்கொண்டு உள்ளே இருந்து சுட்டு கொண்டே வருகிறார்கள். கண்ணில் பட்டவர்களெல்லாம் சுடுகிறார்கள், கண்மண் தடியாமல் சுடுகிறார்கள். அப்படி வரும்பொழுது அந்த தோட்டாக்கள் தாலுக்கா அலுவலகம், கலெக்டர் அலுவலகம், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இதை சுற்றியே வருகிறது. பொள்ளாச்சியினுடைய மையப்பகுதியில் அமைந்திருக்கிற இந்த அலுவலகங்கள், அரசு கட்டட அலுவலகம், கலை சிறைச்சாலை எல்லாமே ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது. அதை சுற்றி சுற்றி இராணுவம் சுட்டு வருகிறது. வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு மாடு அடிபட்டு கீழே விழுகிறது, செத்து போகிறது. இப்போ இருக்கிற டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னால் அந்த கலெக்டர் அலுவலகத்தை தாண்டி வந்தவர்கள் தேர்நிலைக்கு போகிறார்கள். தேர்நிலையிலே ஜனங்கள் கூடி அங்கே தீ வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இராணுவம் அங்கே போகிறது. மக்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே இருந்த கட்டை வண்டி, கை வண்டி, குதிரை வண்டி, மாட்டு வண்டி, அப்போல்லாம் இதுதான் போக்குவரத்து சாதனம் பொள்ளாச்சியில், அதுகளெல்லாம் இழுத்து ரோட்டில் போட்டு தீ வைக்கிறாங்க. இராணுவத்தினுடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்துவதற்கு அந்த மயிலஞ்சந்தை என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இராணுவம் ஓடிவிடுங்கள், கூடியிருக்கிற மக்களை பார்த்து கலைஞ்சு போங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். மக்களில் ஒரு ஆள் தன்னுடைய 4 வயது 5 வயது பெண் குழந்தையை எடுத்து எங்கே சூடு பார்க்கலாம் என்று காட்டுகிறான். அந்த குழந்தை சூடப்படுகிறது, அந்த குழந்தை மாண்டு போகிறது. இதை பார்த்து அச்சமடைந்த மக்கள் சிதறி ஓடுகிறார்கள். அப்படி ஓடியவர்கள் வடக்கு பக்கமாக இருந்த செல்லம் டாக்கீஸ் ரோட்டில் ஓடுகிறார்கள். செல்லம் டாக்கீஸ் ரோட்டில் ஓடுகிற போது ஒருவன் சொல்லுகிறான், இந்த பள்ளிக்கூடத்தில் தாண்டா இந்தி பிரச்சார சபை இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெயர் சமத்தூர் ராம ஐயங்கார் உயர்நிலைப்பள்ளி. அங்கே பிராமணம், அந்த பகுதி பிராமணர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி.
அங்கே இருக்கிற பிள்ளைகளில் அதிகம் பிராமண மாணவர்கள் அந்த பள்ளியில் படிக்கிறார்கள். அங்கே அந்த பள்ளியில் அதிகமாக பணியாற்றுகிற ஆசிரியர்களும் பிராமணர்கள். அதனால் அங்கே இந்தி பிரச்சார வகுப்பு நடைபெறுகிறது. அங்கே சமஸ்கிருத பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது அந்த சிதறி ஓடி வந்தவர்களிலே இருந்த சில பேர் மனதிலே ஒரு கோபாவேசத்தை கிளப்புகிறது. அதில் சில இளைஞர்கள் அந்த பள்ளி கட்டடத்தின் மேலே ஏறி கூரையை ஓட்டு கூரையை பிரித்தெறிந்து விட்டு தங்களுடைய சட்டையை கழட்டி கொளுத்தி உள்ளே போடுகிறார்கள். அந்த கட்டணம் எரிகிறது. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆரம்ப பாடசாலை இருக்கிறது, அதுவும் தீக்கிரையாகிறது. இந்த சம்பவங்கள் பொள்ளாச்சியில் மிக வன்முறையே நடக்காத ஒரு ஊரில் நடத்தப்பட்ட முதல் வன்முறை. மக்களிடத்தில் எந்த ஆயுதமும் கிடையாது. அவர்களுக்கு நிராயுதபாணிகளாக நின்ற மக்களை இராணுவம் கண்மூடித்தனமாக சுட்டு கொன்றது. அதில் எத்தனை பேர் இறந்தார்கள்? அது மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுக்கள் நிறைய உலவுகின்றன. 300 பேர் 200 பேர் இருந்தாலும் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு மாணவர் தலைவனாக எனக்கு இந்த பத்திரிகை செய்தியாளர்களோடு இருந்த தொடர்பின் காரணமாக காவல்துறையிலே எங்களுக்கு இருந்த சில நண்பர்கள் மூலமாக நான் அறிந்து கொண்ட செய்தி என்னவென்றால், சுமார் 50லிருந்து 52 பேர் வரைக்கும் கொஞ்சம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பொள்ளாச்சியில். ஒரு 15 பிணங்களை பொள்ளாச்சி சுடுகாட்டில் வைத்து போலீஸ்காரர்களை எரியூட்டியிருக்கிறார்கள் இராணுவம். பிறகு ஆழியாறில் கொண்டு போய் அங்கிருந்த வனத்தில் எரியூட்டியிருக்கிறார்கள். மிச்சம் இருக்கிற பிணங்களை மதுக்கரை அவர்களுடைய துப்பாக்கி ரேஞ்சில் கொண்டு போய் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் கொண்டு போய் எரித்திருக்கிறார்கள். மதுக்கரையிலே ஒரு வனம் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, அங்கே போய் எரித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு உயிரற்ற உடலை கூட பொதுமக்கள் யாரும் சென்று பெற முடியவில்லை. இதையெல்லாம் விட அதற்கு பின்னால் நடந்த காட்டாட்சி தர்பார் இராணுவ வெறியாட்டம் என்பது பொள்ளாச்சியில் நடந்தது. 24 நாட்கள் பொள்ளாச்சி மக்கள் எங்கும் வெளியே செல்ல முடியவில்லை. அறிவிக்கப்படாத ஊரடங்கு. 5 இடங்களிலே முகாம் அமைத்து இராணுவம் இங்கே நிலை கொண்டிருந்தது. லுங்கி கட்டி கொண்டு தெருவழியே போனால், அதாவது கைலி கட்டி கொண்டு வெளியே போனால் அவர்கள் கைகால் முடமாக்கப்படுவார்கள், ரவுடிகள் என்று. பேண்ட் போட்டுக்கொண்டு கால் சட்டை அணிந்து கொண்டு வெளியே போனால் மாணவர்கள் என்று சொல்லி அவர்கள் அடித்து முடமாக்கப்படுவார்கள். பொதுமக்கள் வெளியே செல்ல அஞ்சி யாரும் நடமாட்டமே இல்லாத ஒரு மயானம் போல் இருந்தது 24 நாட்கள். அதற்கிடையிலே ஒரு நாள் டெல்லியிலே சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் ஓவி அழகேசன் ஐயா அவர்களும் தங்களுடைய அமைச்சர் பதவிகளை தொடர்ந்து, அதாவது ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் இங்கே வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. அப்பொழுது இங்கே பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் இங்கே உண்ணாவிரதம் இருந்தார். இந்த சம்பவங்களை என்னுடைய எதிரொலியாக அவர் வீட்டிலேயே அவர் உண்ணாவிரதம் இருந்தார். இதனெல்லாம் அடுத்து மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்று சி சுப்பிரமணியம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். அவர்களை சந்தித்து நான் பேசுவதற்கு என்னுடைய தலைமையில் ஒரு 30 மாணவர்கள் அடங்கிய குழுவோடு நாங்கள் போனோம். அப்பொழுது சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் நேரடியாக வாக்குவாதம் நடந்தது. டெல்லியிலிருந்து நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்து விட்டீர்கள், இது பிணக்காடு, பணம் விழுந்திருக்கிற ஒரு இளவு வீடு, இங்கே நீங்கள் துக்கம் விசாரிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வந்திருக்கிறீர்கள். இப்போது எங்களுக்கு தேவை உங்களுடைய புத்திமதிகள் அல்ல, இந்த நடந்திருக்கிற இந்த பேரழிவிலிருந்து மீண்டு வருவதற்கான ஆலோசனையை தவிர, ஆறுதல் மொழிகளை தவிர உங்களுடைய புத்திமதிகள் அல்ல என்று நான் பேசி அவருக்கும் எனக்குமான ஒரு வாக்குவாதம். நாங்கள் அங்கிருந்து வெளிநடப்பு செய்தோம். இராணுவத்தை நீங்கள் இங்கிருந்து முதலில் வாபஸ் பெற வேண்டும். 24 நாட்களாகி இன்னும் இந்த ஊரில் இராணுவம் முற்றுகை போட்டிருக்கிறது. எங்களுக்கு நிம்மதி இல்லை.
வெளியே நடமாட முடியவில்லை. முதலில் அதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் அவரிடத்திலே அப்பொழுது வலியுறுத்தினேன். இதற்கிடையிலே சொல்லப்படாத ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது. அதை நான் இந்த உங்கள் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அது என்னுடைய பதிவுகளில் கூட நான் எழுதுகிற போது என்னுடைய நூலிலே வெளிவரும். ஆனால் இந்த தொலைக்காட்சியிலே நான் குறிப்பிட வேண்டும். இராணுவம் வருவதற்கு முன்னால் துப்பாக்கி சூடு நடத்த இங்கே இருந்த டிஎஸ்பி சாமிநாத மோலியார் அனுமதி கேட்கிறார். இங்கே இருந்த சப்கலெக்டரிடம். சப்கலெக்டர் என்பது துணைக்கோட்ட ஆட்சியாளர். அப்பொழுது சப்கலெக்டராக இருந்தவர் ஒரு பயிற்சி கலெக்டர், இளைஞர், ரங்கமணி என்று பெயர். அவர் இத்தனைக்கும் பிராமண வகுப்பை சேர்ந்தவர். இங்கே நடக்கிற அநீதிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவர் துப்பாக்கி சூடு, பொதுமக்கள் மேல் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார். அவருடைய மறுப்பை பொருட்படுத்தாத டிஎஸ்பி சாமிநாத மோலியார் தான் பக்தவத்சலத்தினுடைய நெருங்கிய உறவினர் என்கிற ஒரு ஆணவத்தில் அந்த ஆணையை தானே பிறப்பிக்கிறார். வருவதை நாம் எதிர்கொள்ளலாம், அரசு நம் வசம் இருக்கிறது, முதலமைச்சர் நாம் செய்வது எதுவாக இருந்தாலும் தன்னை ஆதரிப்பார் என்கிற ஒரு திமிரில் அவர் அந்த ஆணையை தானே பிறப்பிக்கிறார். இந்த கலகம் ஏற்பட்டு இத்தனை மக்கள் உயிரிழப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் அந்த சாமிநாத மோலியார் தான், டிஎஸ்பி. அதற்கு பிறகு இந்த கொடுமைகளெல்லாம் நேரில் பார்த்த அந்த ரங்கமணி மனம் பதபதைத்து போகிறான். இந்த சம்பவங்கள் நடந்த 3 நாட்களுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு, டிஎஸ்பி வீட்டுக்கு தினந்தோறும் மாலை 7 மணிக்கு மேல் ஒரு தொலைபேசி அழைப்பு, கிராங்க் கால் என்று சொல்வார், ஒரு அனானிமஸ் கால் வருகிறது. அந்த தொலைபேசி அழைப்பில் என்ன சொல்கிறது என்றால், நீ ஒரு கொடுமைக்காரன், உன் புருஷன், இவனை நாங்கள் கொலை செஞ்சுருவோம், அவனை கொஞ்சம் அடங்கி போக சொல்லு, அவன் எங்கேயாவது வெளியில் போக சொல்லு, இங்கே இருந்தான்னா அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அடுத்த நாள் அதே போல் 7:30-8 மணிக்கு 2வது நாளும் தொலைபேசி அழைப்பு வருகிறது. அவன் குடும்பத்தில் இருக்க மனைவி, மகள் எல்லோரும் பதறி போகிறார்கள். 3வது நாளும் அந்த தொலைபேசி அழைப்பு வருகிறது. அப்போ அந்த டிஎஸ்பி சாமிநாத மோலியார், இன்றைக்கு போல் அன்றைக்கு வசதிகளெல்லாம் கிடையாது, உடனே யார் பேசினாரெல்லாம் கண்டுபிடிக்கிற வசதிகள் அன்றைக்கு இல்லை. அப்போ தொலைத்தொடர்பு நிலையத்தில் சொல்லி, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் சொல்லி, இந்த கால் எங்கேருந்து எங்களுக்கு வருகிறது என்று பார்த்து சொல்லுங்கள், எந்த எண்ணிலேருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி இது கலெக்டருடைய வீட்டிலேருந்து வருது, கலெக்டருடைய கேம்ப் ஆஃபீஸிலேருந்து வருகிறது. நேராக இவர் அந்த 8 மணிக்கு அங்கே போகிறார். போகும்பொழுது ரங்கமணி இருக்கிறார். போன உடனே ரங்கமணியினுடைய நெஞ்சுக்கு நேராக ரிவால்வாரை எடுத்து நீட்டுகிறார் டிஎஸ்பி. நீ தானே எனக்கு இது மாதிரி கொலை மிரட்டல் விடுத்தவன் என்று. அந்த ரங்கமணி அஞ்சாமல், ஆம் நான் தான் விட்டேன், நீ காவல்துறை, நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், நான் உனக்கு மேலே இருக்கிற ஒரு கலெக்டர், என்னுடைய அனுமதி இல்லாமல் பொதுமக்களை சூட நீ உத்தரவிட்டாய், என்னால் அந்த காட்சிகளை காண முடியவில்லை என்று அவன் தைரியமாக சொல்கிறான். அப்பொழுது ஒரு பெரியவர், முதியவர், அவர் அந்த ரங்கமணியினுடைய தந்தை, அவர் ஓடி வந்து இந்த டிஎஸ்பியினுடைய காலில் விழுந்து அழுகிறார். என்னுடைய மகன் இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, அவன் இனி கொண்டு விடாதே என்று. அவர் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இதற்கு பின்னால் அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், தாசில்தார், மற்றவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவர்கள் வந்து மாவட்ட கலெக்டருக்கு தொலைபேசியில் கூப்பிடுகிறார்கள். இந்த மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கு, நீங்கள் உடனே வாங்க, வழியினா இந்த டிஎஸ்பி அதாவது செஞ்சிருவார், ரங்கமணியினுடைய உயிருக்கே ஆபத்தாக இருக்குது என்று மாவட்ட கலெக்டர் கூப்பிடுகிறார்கள். அந்த மாவட்ட கலெக்டர் சீனிவாசன், வெங்கட்ராமன், எனக்கு பெயரை மறந்து விட்டேன், அவரும் பிராமணர் தான், அவர் அங்கேருந்து வருகிறார். அவர் வந்து டிஎஸ்பியிடம் கடுமையான வாக்குவாதம் நடத்துகிறார். எங்களுடைய துறை அதிகாரி, அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்கள் அல்ல, நீங்கள் முதலில் சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள். அதனால் கோபமடைந்து அந்த பையன் அப்படி பேசியிருக்கிறான், இளைஞன்.
இதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இந்த மேட்ரை இந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டு பேசாதீங்க, இதோடு விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் நடவடிக்கை உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் என்று மாவட்ட கலெக்டர் இவரை எச்சரிக்கிறார். பிறகு அதோடு முடிகிறது. அந்த ரங்கமணி அதற்கு பின்பு என்ன ஆனார், எங்கே போனார், எப்படி என்கிற செய்திகள் அவங்களுக்கு இல்லை. காலம் கடந்தும் கூட இது மாதிரி இளைஞர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எத்தனையோ பேருடைய உயிர்களையும் உணர்வுகளையும் கொட்டி கொடுத்து தான் இந்த மொழியை காப்பாற்றி இருக்கிறோம். ஐயா, இப்போ 1965 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பொள்ளாச்சி நடந்ததாக சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் இறந்ததாக சொல்கிறாங்க, துப்பாக்கி நடந்ததாக சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் தாத்தா வந்து ஆசிரியராக இருந்தாருங்க. இங்கே ஒரு மரப்பாட்டை ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குங்க, பல்லர் ரோட்டில். அதில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ட்ரைனிங்கெல்லாம் பெரியாரோட இதில் தான் அவங்க அண்ணா தலைமையில் நடத்திட்டு இருந்தார். அப்போ தான் அந்த ட்ரைனிங் ஸ்கூலில் அவர் முடித்து அப்புறம் வேலைக்கு வந்தார். அதனால் அவங்க அந்த போராட்ட வலிமை இருக்குது. அதனால் அங்கே வந்து மக்கள் இந்தி போராட்டம் நடக்குது. இப்போ மக்கள் கூட்டமும் வர்றாங்க. அப்போ வந்து பள்ளிக்கூடங்களாக இப்போ இந்த மாதிரி பிரம்மாண்டமான கட்டடங்கள் இல்லைங்க, எல்லாம் குடிசை அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ இந்த பாலகோபார வீதி வரும்போது அதை எரித்தாங்க. முதல்ல அதை எரிச்சிட்டு அப்படியே மரப்பேட்டை வர்றாங்க. மரப்பேட்டை வந்து அதை எரிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து எங்கள் தாத்தா அவரும் ஆசிரியராக தான் இருந்தார். பக்கத்துலேயே தான் வீடு அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற மக்கள் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் அப்புறம் எல்லாம் இருக்கிற மக்களை திரட்டி வந்து அவர் போராட்டம் தடுக்கிறாரு. அவங்கள தடுத்து நிறுத்திடுறாரு. அப்புறம் அதுக்குள்ளே தகவல் இராணுவத்துக்கு தெரிஞ்சு இராணுவம் வந்துடுது. அப்போ அந்த தடுத்துட்றாங்க. அந்த நிலையை கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் வேகமாக போகுது. இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்கண்ணா, எங்கள் ரோட்லேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், அதை எரிக்க மறித்து வந்தாங்க, எல்லாம் தடுத்துட்டாங்க. அதே போல் அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கடைவீதிக்குள்ளே. அப்புறம் தபால் நிலையத்துக்கு முன்னால் ஏறி அந்த இதை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து இராணுவம் ஃபயரிங் நடக்குது. அந்த அந்த ரோட்டில், கோவை ரோட்டில் இப்படி வரும்போது ஒரு சின்ன வயது, அதாவது பள்ளிக்கு போகிற வயது, அவர் வந்திருக்கார். அவர் வந்து செவுத்தல் பார்த்து அவர் குண்டுபடுது. அவரை பார்த்தோம். அவர் இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நாங்கள் போனதில் பயந்துட்டார். போலீஸ் ஏதோ நம்ம கேஸ் பிடிக்க வருது. இல்லைங்கய்யா, இந்த மாதிரி செய்தி நீங்கள் குண்டடி பட்டிங்களாமா, அதை பார்க்குறக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆவணம் படமாக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்து சொன்னால், அப்புறம் அவர் கதை சொன்னார். ஆமாங்க, நான் சின்ன பையப்போ ஓடி வந்தேன், எனக்கு நேரடியாக ஒன்றும் படலைங்க. நாங்கள் வந்துட்டு இருந்த பஸ் வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு செவுத்தில் பட்டு அடிபட்டுது. நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு அவங்க அண்ணார் இருந்தார், அவரும் சொன்னார். அவர்கிட்டையும் போய்ட்டு இந்த மாதிரி நிறைய. அப்புறம் ஆனமலையில் அந்த மாதிரி இதை பின்னால் அரசு வந்து அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு பென்ஷன் மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் அவங்களோட நிகழ்ச்சிகளை கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எப்படியாவது பழையபடி வாங்கி கொடுங்க. ஏன்னா அதை நிறுத்திட்டாங்க. அப்போ பழையபடி வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த போராட்டத்தில் நிறைய ஆனால் இழந்துருக்காங்க. உங்களுக்கு வால்பாறை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ஆலியாறு, அம்பராம்பாளையம் அப்படி குமுக்க போட்டு தான் எரிச்சாங்க இராணுவம். எல்லாம் 144 தடையாச்சுங்களா, யாரையும் உள்ளே விடலை, பக்கம் யாரும் வரல. எல்லோரும் பார்த்தவங்கள புகை 2-3 நாளைக்கு எரிஞ்சிட்டே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்களை யாரும் பக்கவே போடல. ஏன்னா 147ங்க எங்கே உங்களுக்கு வேட்டி கட்டிட்டு போனாவே சுட்டு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு இது இருந்தது. ஏன்னா இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பொள்ளாச்சி வந்துடுச்சு. அந்த மாதிரி சிக்கலாச்சு. நிறைய பேர், எத்தனை பேர் இறந்தாங்கன்னு இன்னமும் தெரியல. ஏன்னா உள்ளூர் மக்கள் அதிகமாக இல்லைன்னா ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கும். ஏன்னா உள்ளூர் மக்கள் அதுன்னா வெளியூர் மக்கள், தமிழ்நாடு முழுக்க மற்ற மக்கள் வந்து கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில் வந்தது. அந்த அவங்களுக்கான தாக்கலும் அரசுக்கான தாக்கலும் இராணுவத்தை வச்சு அவங்க பண்ணாங்க. அதனால தான் இராணுவம் இங்கே வந்தது. இராணுவம் இங்கே தான் அதிக நாள் இருந்தது, வேறு பக்கம் இல்லை. ஏன்னா எல்லோரும் அந்த கொங்கு வந்துட்டு இழந்துட்டாங்க உயிரை. யாருங்கிறது இன்னும் தெரியும். அரசு தான் அதை சொல்லணும். சரி, இப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பு பொள்ளாச்சி நடந்திருக்கு. உங்களுடைய கோரிக்கை என்ன?
அரசு வைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு நினைவு சின்னமாக அது வேணும் எங்களுக்கு. ஏன்னா வருங்கால மக்கள் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது என்னோட பலன் அடைஞ்சவங்க திமுக தான். அவங்க தான் இன்றைக்கி அரசாகவும் இருக்கிறாங்க. இவ்வளோ காலத்தில் அவங்க செஞ்சுருக்கணும், செய்யலை, இப்போவாது செய்யணும். அதுதான் இந்த மக்களோட கோரிக்கை. அதுதான் எங்கள் கோரிக்கை. ஆனால் அதுக்காக நான் நிறைய போராட்டம் இளங்கோன்னு ஒரு வக்கீல் தலைமையில் அவர் தான் முன்னெடுத்தார். அதை 5-6 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆவணப்படம் கூட நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எல்லா முயற்சியும் இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். நினைவு சின்னம் அமைக்கணும்னா நம்ம பொள்ளாச்சியில் நீங்கள் எந்த இடத்துல நினைவு சின்னம் அமைக்கணும்னு சொல்கிறீங்க? அந்த ஃபயரிங் அந்த தபால் ஆஃபீஸ், தாலுக்கா ஆஃபீஸ் இதை ஒட்டி ஒரு பகுதியில் கிடச்சா இன்றைக்கி கோர்ட்டு கூட அங்கே போயிடுச்சு. தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாமே வெளியே அங்கே கொண்டு போயிடுறாங்க. இப்போ இடம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் எங்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.